வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம 3 பங்குகளோட ரிசல்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 3மே வங்கி பங்குகள். 1 HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க், நெக்ஸ்ட் எஸ் பேங்க். ஸோ இது 3 தான் நம்ம இந்த வீடியோல முக்கியமா பேச போற பங்குகளா இருக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டுல? ஸோ யார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஸ்டில் எந்த இடத்துல நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விலாவரியா டிஸ்கஸ் பண்ணுவோம் வித் ஆக்சுவல் டேட்டாவோட. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணோம் கிஃப்ட் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. மண்டே நமக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்கும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் மண்டே கிஃப்ட் கொடுப்பானா? இவன் கிஃப்டெல்லாம் கொடுக்க மாட்டான், செங்கல் எடுத்து நடு நெத்தியில் அடிச்சு போடுவான் போல. ஏன்னா இப்போ திரும்பவும் ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டுட்டு இருக்கு. என்னடா நேற்று வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தீங்க, திரும்ப என்னடா ஆச்சு அப்படின்ட்டு நம்ம போய் பார்த்தோம்னா, ஸோ இப்போது ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் கமர்ஷியல் கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறது தான் ஒரு தகவல் வந்திருக்கு. இதை யார் சொல்லியிருக்கா? யுஎஸ் அஃபீஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அமைதியாக போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதல் யார் மேலே ஏற்பட்டிருக்கு? இந்தியாவோட கமர்ஷியல் ஷிப் மேலே ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 2 மில்லியன் பேரல் கிட்ட இருக்கிறதாவும், அந்த அளவுக்கு ஒரு க்ரூடு இருக்கிறதாவும் தகவல் நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் இது யார் சொல்லியிருக்கா? யுஎஸ் அஃபீஷியல் தான் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டா நமக்கு தெரியுது. இதுக்கு இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு போதுன்னு தெரியல. ஸோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பட் இது ஈரான் நடத்தியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நான் இந்த சந்தேகத்தை எழுப்புறேன். என்னன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா எங்களுடைய நட்பு நாடு, நண்பன். இந்தியா எங்களுக்கு இந்த போரில் உதவிகள் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு மிக்க நன்றி. இந்தியாவுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தாங்க. 2வது, ஸோ டோல் போட போகிறேன்னாங்க. அந்த டோலில் இந்தியாவுக்கெல்லாம் எந்த ஃபீயும் இருக்க போகிறதில்ல. ஒரு 5 கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோல்லலாம் எதுவும் கட்ட வேண்டாம். அதில் ஒரு நட்பு நாடாக இந்தியாவும் இருக்கும் அப்படின்ட்டும் ஈரான் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இத்தனை சொல்லிட்டு நம்ம கப்பலை தாக்கிறதுக்கான தேவை இவங்களுக்கு இருந்திருக்குமான்னு கேட்டால் தெரியல. மேபி ஒரு தவறுதலாக ஒரு தாக்குதல் நடந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று கூட ஏற்பட்டிருக்கலாம். ஆக மொத்தத்தில் திரும்ப பார்த்திங்கன்னா பதற்றமான சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த பதற்றமான சூழ்நிலை நாளைக்கு நைட்டு வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சரிவிலேருந்து பாதி கிணற தாண்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ தாண்டிடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே இப்போ திரும்ப பஞ்சாயத்து வந்திருக்கு. ஸோ இந்த பஞ்சாயத்தெல்லாம் நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் மார்க்கெட் கீழே விழுந்தால் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம மிஸ் பண்ணோம்னு நினச்சதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இன்னும் ஒரு 15,000 போகும். இங்கேருந்து அதாவது இப்போ 24,000 கிட்ட இருக்குது. இங்கேருந்து 10,000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி விழுகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடவும் பலரும் காத்திருக்காங்க. தவறில்லை. ஸோ விழுகலாம். எப்போ விழுகலாம்? பெரிய போர் நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு சரிவு நிஃப்டி 50யில் ஏற்படலாம். நம்ம மார்க்கெட்டில் பல பங்குகளும் பெரிய அளவுக்கான கரெக்ஷனை கொடுக்கலாம். ஆனால் ஸோ இது உறுதியாக நடக்குமானா யாருக்குமே தெரியாது. ஸோ நடக்கலாம், இல்லை இப்போ நடந்த ரிவர்சல் மாதிரி நடந்து திரும்பவும் மார்க்கெட் மேலே போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி பக்காவான ஒரு இடத்துக்கு வரும்போது, ஒரு நல்ல இடம் தெரியும் போது அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் அதில் மார்க்கெட் மேபி இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா கீழே விழுகும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு தான் நம்ம அந்த இடத்துல ஒரு ஆக்ஷனே எடுப்போம். ஸோ இன்கேஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஓவர் பேரிஷாக இருக்கக்கூடிய மக்கள்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஸோ மார்க்கெட் பெரிய அளவுக்கு கீழே விழுகுது அப்படின்னா நம்மக்கிட்ட ரிசர்வ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நினச்சி நம்ம எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். ஸோ மார்க்கெட் ஏறின உடனே நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வேலை முடிஞ்சாச்சு. இன்னும் மார்க்கெட் ஏறுவதை பார்த்து ரசிப்பது தான் நம்ம வேலை. ஸோ ஃபண்டு நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு வேடிக்கை பாருங்கள் அப்படின்ட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்க ஆரம்பித்ததும் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணேன். ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம சரியாக அப்பப்போ நம்ம கரெக்டாக பண்ணினாலே ரிசர்வ்ஸ் கூடும். ஸோ இதனால் நமக்கு கீழே இறங்கும்போது தைரியமாக முதலீடு பண்ணுறதுக்கான சான்ஸும் ஏற்படும். ஸோ கீழே இறங்கும்போது முதலீடு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தைரியம் வேணும். ஸோ நான் இன்னும் இறங்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஸோ தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். நம்ம சொல்கிறது தானே சொல்ல முடியும். ஸோ அவங்க விருப்பம் தான் எல்லாமே. நான் என்னோடய மைண்ட் செட்லேருந்து பேசுகிறேன். இது எல்லாத்துக்கும் ஒத்து வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ உங்கள் மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு இன்புட், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போது நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே ஓடிடலாமா? மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம்.
நாளைக்கு எதாச்சும் நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். HDFC பேங்க்கோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் தான் இது 19,221 கோடி, 9% பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது ஒரு 3.2%, வெறும் 3.2% தான் உயர்ந்திருக்கு. பட் அதர் சைட் ஃபீ இன்கம் வந்து இதை மீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த காலாண்டில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அசட் குவாலிட்டியும் HDFC பேங்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இந்த காலாண்டில் டெலிவர் பண்ணியிருக்கானா. ஸோ சிஸ்டம் இப்போ பேங்கிங் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய க்ரோத்தை காட்டிலும் அதிகப்படியான ஒரு க்ரோத்தை இந்த FY 27 செகண்ட் ஹாஃப்லேருந்து கொடுப்போம் அப்படின்ட்டு HDFC பேங்க் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளீனாக வந்து சொல்லிட்டாங்க. பட் அது நடக்கிற வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும். பெஸ்ட் சான்ஸ் கிடைக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி 13 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸை நம்ம ஸ்க்ரீனரில் பார்ப்போம். ஸோ இந்த காலாண்டில் 21,074 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே போன காலாண்டு பார்க்கும்போது 20,691 கோடியாக இருக்குது. ஸோ அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸை அண்ட் வளர்ச்சியை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க HDFC பேங்க்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம இன்னும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ரொவிஷன் பேசலாம். ஸோ HDFC பேங்க் இந்த காலாண்டில் ப்ரொவிஷன் கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா ஒரு 18% பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் கட் பண்ணியிருக்காங்க. போன வருடம் இதே காலாண்டில், அதாவது இந்த மார்ச்சில் 3,193 கோடி வந்து ப்ரொவிஷனாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டில் 2,609 கோடி ப்ரொவிஷனாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப பெருசாலாம் வந்து ஒன்றும் கட் பண்ணலை. ஸோ ஓரளவு அது ப்ரொவிஷன் இன்கேஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாலும் கூட பெட்டர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருப்பாங்க HDFC பேங்க். பட் ஸ்டில் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு ப்ரொவிஷனை பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை பற்றியெல்லாம் நம்ம ஆர்டிக்கலில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இன்னும் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். ஸோ இப்போ ICICI பேங்க் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ ICICI பேங்க்கோட நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 8.5% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு 0.5% பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் கொஞ்சம் ஹெடாக வந்து இருக்காங்க. 13,700 கோடி ஸ்டாண்டலோன் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. 12 ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனரில் பார்ப்போம். ஸோ ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸில் 15,681 கோடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இந்த நெட் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸோ இப்போ இந்த போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக நமக்கு வந்து தெரியலாம். ஏன்னா ஸோ இந்த இந்த Q3 காலாண்டு பொறுத்த வரைக்கும் ICICI பேங்க் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவிஷன் வந்து RBIயோட கட்டாயத்தின் பேரில் கொஞ்சம் அதிகமாக வந்து அவங்க ப்ரொவிஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுடைய லாபத்தை வந்து கொஞ்சம் கீழே இறக்கியிருந்தது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபமும் வந்து சரிவடைஞ்சிருந்தது. ஆனால் ஸோ இந்த காலண்டரில் நல்லா உயர்ந்திருக்கே. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸாக அப்படின்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதெல்லாம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரொவிஷனை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ICICI பேங்க் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89% பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 89% வந்து இயர் ஆன் இயரில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கணக்கே எடுத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவிஷனை கட் பண்ணியிருக்காங்க. 96 கோடி தான் இந்த காலாண்டில் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனோட பெரிய ஒரு கட்னால இந்த அளவுக்கு அவங்களுடைய லாபம் வந்து தெரியுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ICICI பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ போன வருடம் இதே குவார்ட்டரில் 891 கோடி ப்ரொவிஷனாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போது? ஸோ இந்த மார்ச் குவார்ட்டரில். ஸோ அதுதான், அதாவது போன வருடத்தில். இதே நம்ம போன காலாண்டில் பார்க்கும்போது 2,556 கோடி RBIயோட கட்டாயத்தின் பேரில் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த காலாண்டு பாதிப்பை பார்த்தோம். இந்த காலாண்டில் ப்ரொவிஷனை அப்படியே வந்து அவங்க ஒரு பேலன்ஸ் பண்ணனால, ஆஃப்செட் பண்ணனால ஒரு நல்ல ப்ராஃபிட் மாதிரி நமக்கு காமிக்குது. ஸோ இதுலேருந்தே தெரியுது எது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்திருக்குன்னு. ப்ரொவிஷனை கொடுத்தும் HDFC பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இந்த காலாண்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ ICICI பேங்க் அதுக்காக நல்ல பேங்க் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சூப்பர் பேங்க். பட் நமக்கு அந்தளவுக்கு நல்ல வேல்யூவில் கிடைக்கல ICICI பேங்க். அது ஒன்று தான் ஸோ ஒரு குறையாக நான் வந்து பார்க்குறேன். மேபி ICICI பேங்க் நமக்கு ஒரு நல்ல சான்ஸை ஃப்யூச்சரில் ஏற்படுத்துது அப்படின்னா
அப்போது இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு வேல்யூ பையிங் ஐசிஐசிஐ பேங்க்கில் இருக்கான்னு கேட்டால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதனால் இந்த பக்கம் நான் திரும்ப மாட்டேன். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்ட் இயரில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ தான் நான் என்ட்ரி ஆகுறேன். பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் எனக்கு இப்போதைக்கு HDFC பேங்க் பெட்டராக வந்து தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி வேல்யூவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஐசிஐசிஐ பேங்க்கோடது ரொம்ப வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் லீடர் HDFC, பட் மார்க்கெட் லீடரை காட்டிலும் ஒரு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு இருக்குது. இது நிலைக்கும்னு கூட பலரும் நினைக்கலாம். ஆனால் அது வந்து இப்போதைக்கு அப்படி ஒரு பிம்பம் இருந்தாலும் ஸோ ரொம்ப நாள் நிலைப்பது வந்து ரொம்ப கடினம் தான். ஸோ எனக்கு சேஃப்டி அண்ட் ஒரு பெஸ்ட்டான ஒரு இடம்னு பார்த்தா ஸோ HDFC பேங்க் ஒரு பெட்டரான இடம். ஃபெடரல் பேங்க் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபெடரல் பேங்க்கோட புக் வேல்யூ 2 டைம்ஸ் இருக்குது. ஆனால் HDFC பேங்க்கோட புக் வேல்யூ 2 டைம்ஸ் இருக்குது. எது பெஸ்ட்டு? ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதை புரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம். சின்ன பேங்க் நல்ல க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு போகிறது ரொம்ப தவறு. ஏன்னா சின்ன பேங்க்கில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஒரு என்பிஏ ஏதாச்சும் ஒன்று பெருசாக வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஐடிஎஃப்சி உங்களுக்கு காட்டிருச்சு. இண்டஸ்இண்ட் பேங்க் கூட காமிச்சிருச்சு. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்க் கூட ஒரு பெரிய பேங்க் பின்னாடி ஆள் இருக்காங்க. ஸோ மற்ற சின்ன பேங்க் ரொம்ப ரிஸ்க்கு. அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ சொல்லியாச்சு. திரும்ப மேபி மார்க்கெட் மண்டே அடிச்சு இறக்குனாங்கன்னா HDFC பேங்க் நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தும். ஸோ ஒரு 740க்கு கீழே நமக்கு லாஸ்ட்டாக கிடச்சிது. ஸோ திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் ஏறினதும் இதுவானும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலை போட்டுட்டு ஓடிட்டான். ஸோ திரும்ப மேபி கிடச்சிதுன்னா அப்போ வந்து நம்ம இதை சூஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்தது பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம மெயினாக பார்த்ததே பெரிய பேங்கோட ரிசல்ட் தான். இவனோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ சும்மா சொல்லக்கூடாது. அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். லாபத்தையும் பார்த்தீங்கன்னா வளர்த்து எடுத்திருக்கான். ஸோ பேங்க் பேக் டு ஃபயர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இவனும் ஒரு காலத்தில் ஒரு லீடிங் பேங்காக இருந்தவன் இப்போ பாவமாக இருக்கான். பட் ஓரளவு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கான் பேங்க். பார்ப்போம் வளர்ச்சியை வந்து கொடுக்குதான்ட்டு. பட் அதே மாதிரி ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு சின்ன பேங்க் வந்து சூட்டபிளாக இல்லாத ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு லார்ஜ் பேங்க் மட்டும்தான் நமக்கு, அதுவும் குறிப்பாக லார்ஜ் கேப் ப்ரைவேட் வங்கி பங்குகள் தான் சூட்டபிளான ஒரு பிளேஸாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதுலேயும் குறிப்பாக HDFC பேங்க் அண்ட் கோடக் பேங்க் கூட இன்னும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண இடத்துக்கு வந்ததுன்னா ஒர்த்தாக இருக்கும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு லாங் டேர்முக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நமக்கு பேங்கிங் செக்டார் ஒரு அட்ராக்டிவான ஒரு சான்ஸை கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த 2 ப்ரைவேட் செக்டர் பேங்க் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்குறேன். ஸோ சின்ன பேங்க் பக்கம் போகாமல் இருப்பது சிறப்பு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஸோ இந்த வீடியோவில் நல்ல ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஜஸ்ட் வந்து HDFC பேங்க் ப்ராஃபிட் பண்ணிட்டான். ஸோ நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இது நம்மளுடைய மேட்டர் இல்லை. ஸோ உங்களுக்கு என்னென்ன பேசியிருப்பேன் அப்படிங்கிறது க்ளீனாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.